ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். என்னுடைய பேர் பிரசன்னா ஆதிசேஷா. நம்ம இலங்கை மக்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறவங்களே. அவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்க. நான் சும்மா கேமராக்காகவோ இதுக்காக சொல்லலை. மக்கா எங்கூரு மக்கா, கதை கேளு சொக்கா, ஒரு நீ கிக்கா. மேடையில் எல்லா கலாட்டாவும் பயங்கரமாக பண்ணுவேன். கோசிங்கர் பாடுறாங்கன்னா அவங்கள வந்து பாடுறம்போது காமெடி பண்ணிட்டு டக்குன்னு மைக் எடுக்குது. ஸோ அவங்க பாடுறப்ப டக்குன்னு சிரிச்சிருவாங்க. நிறைய பேர் சூப்பராக பாடிட்டு வராங்க. பிரியங்கான்னு ஒரு சிங்கர் வந்து நான் வந்து இப்போ ஒரு வருஷம் முன்னாடி நான் அவங்கள பார்த்தேன். இங்கே யாழ் மண்ணில் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் சூப்பராக பாடுறீங்க, கண்டிப்பாக சூப்பராக வருவீங்கன்னு நான் நெக்ஸ்ட் மேடையிலே சொல்லிட்டு போனேன். அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து பாடினாங்க. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிற்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில் பாதை உண்டாகும். உங்களுக்கான நாள் கண்டிப்பாக வரும். ஸோ அதுதான் எல்லாருக்கான நாள் எல்லாருக்கும் வரும். நான் அதுக்கான ஒரு உழைப்பையும் ப்ராக்டிஸையும் போட்டுகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக நடக்கும். ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்து இருக்கின்றோம். வளமை போன்று ஒவ்வொரு நபர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவது வளமை. அவர்களோட பயணம் எப்படி இருக்கு, அவர்கள் எப்படி சாதித்து வந்தார்கள், அவர்கள் அந்த துறையில் எப்படியான ஒரு வகையோடு அப்படி பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதை பற்றி நாங்கள் பேசுவது வளமை. அதே போன்று இன்றைய நாளில் ஒருவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். அவள் நேரம் பெருசாக கதைச்சு கொண்டிருக்க யாரும் சொல்லலன்னு நினைப்பீங்க. அது யாருமே ஒரு இசைத்துறையோடு சேர்ந்த ஒரு நபர் தான். இசைத்துறை என்று சொன்னாலே தெரியும். யாருமே இசைத்துறையை ரசிக்காதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அதிலும் குறிப்பாக சொல்வார்கள், குழந்தைகளுடைய அந்த சிரிப்பு அழுக அது கூட ஒரு இசை என்று சொல்லி ரசிக்கின்ற அளவுக்கு இசைத்துறை வந்து இப்போ வளர்ந்து கொண்டே இருக்குது. சரி, இப்படி இருக்க அந்த நபரை கடைசி வரைக்கும் சொல்லலேன்னு ஆதிட்டு இருப்பீங்க. சரி, அவர் வேறு யாரும் இல்லை, சூப்பர் சிங்கர் சீசன் 9 வந்து செகண்ட் ரன்னர் அப் பிரசன்னாவை தான் நாங்கள் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறோம். அவருடைய பயணம் சார்ந்து ஏராளமாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் நேர்காணல ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு பாட்டு சாங் தான் எங்களுக்கு தேவை. என்னன்னு சொன்னா இசைத்துறையோட பயணிக்கிற பொழுது பாடல்களோடய நான் இந்த நேர்காணலை கொண்டு போகணும், மெமோரேட்டை பண்ணி சேர்க்கணும்ன்றது கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறேன். ஓகே, பாடலோட உங்களோட அறிமுகத்தை. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரஹ்மான் சார் பாட்டு உங்களுக்காக நான் இப்போ பாடுறேன். வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உண்டையும் உருகுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி, என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். தேங்க்யூ. நானும் கைத்தட்டேன். ரஹ்மான் சார் பாட்டு வந்து எனக்கு பிடிக்கும். இந்த பாட்டு பிடிக்குமா அந்த பாட்டு பிடிக்குமான்னு சரியா சொல்ல மாட்டேன். ஆனா அது பிடிச்ச ஒரு பாட்டு நான் ரெகுலரா கேட்கறது ஒன்றுக்கு வர்றா எனக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்படி இருக்க உங்களோட அறிமுகம் உங்களை பார்த்து சொல்லுங்க. என்னுடைய பேர் பிரசன்னா ஆதிசேஷா. நான் வந்து சென்னையில் இப்போ இருக்கேன். என்னோட ஹோம் டவுன் பாண்டிச்சேரி. ரொம்ப வருஷமாக பாண்டியில் தான் இருந்தேன். அண்ட் மியூசிக்காக சென்னை மூவ் ஆனேன். அப்புறம் சூப்பர் சிங்கர் பை காட்ஸ் கிரேஸ் செகண்ட் ரன்னர் அப் சீசன் 9 வந்தேன். அதுக்கு முன்னாடி 3-4 சீசன் சூப்பர் சிங்கர் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனலி சூப்பர் சிங்கர் 9 வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து செகண்ட் ரன்னர் அப்பாக ஆனேன். ஸோ அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இப்போது வந்து நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுதான். நிறைய ரெக்கார்டிங்ஸ் பாடிட்டுருக்கேன். ரெக்கார்டிங்ஸ் வந்து நிறைய கோரஸ் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கோரஸ் நிறைய பாடிட்டுருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில் நிற்காம. ஸோ அவ்வளோதான். கடவுள் புண்ணியத்தில் நிற்காம பயணிக்கணும். என்ன இதை விட பிரசன்னா அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவரை அப்படின்னு நாங்களும் வியக்கிறோம். இன்னும் நீங்கள் வளரணும்னு ஃபர்ஸ்ட் எங்களோட வாழ்த்துக்களை இந்த இடத்துல சொல்லிக்கலாம். இந்த துறைக்கு வந்தது இவ்வளோ நேரம் வந்ததுக்கு பாராட்டுகள். இருக்கிற பொழுது
இப்போ வந்து நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு இடங்களாக சென்று பாடுறது, மக்களோடு சேர்ந்து ஆடுறது அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுது அந்த பயணங்கள் சார்ந்து உங்களோட அனுபவத்தை எங்களோட பயணங்கள் எப்படி இருக்குது? நாட்டுக்கு நாடு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம், மக்கள், அங்க இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம், அங்க இருக்கக்கூடிய காலநிலை, அப்படி அதை நீங்க எல்லாம் எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப புதுமையாக இருக்குது. இதுக்கு தான் இத்தனை வருஷம் உழைக்கிறதே இதுக்கு தான், மக்களுடைய அன்புக்காக தான். எந்த ஊர் போனாலும் நம்ம இலங்கை மக்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க தான் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறவங்களே. அவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்க. நான் சும்மா கேமராக்காகவோ அதுக்காக சொல்லலை, என்னை சார்ந்த நிறைய சிங்கர்ஸ் அவங்களுமே இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஊர் போகிறப்போ அவ்வளோ நம்ம ஊரில் நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவோட இருப்போமோ அந்த ஒரு வார்ம்த்து, அந்த ஒரு அன்பு அவ்வளோ பொழிகிறாங்க. ஸோ நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறோமேன்னு நம்மளை ஃபீல் பண்ணாத அளவுக்கு பார்ப்பாங்க. நம்மளை வந்து அவங்க வீட்டு பையனாக நினச்சிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலநிலை மாற்றம் அதுவும் ஒரு புதிய அனுபவங்கள் தானே வாழ்க்கையே. ஸோ அதனால் அது ஒன்றும் ஒரு அனுபவம் வரப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் இனிமையாகவும் இருக்குது. உணவு நம்ம அங்கே போனால் அவங்க வீட்டு சாப்பாடு தான், நம்ம வெளியிலேயே சாப்பிட விட மாட்டாங்க நம்ம மக்கள். ஸோ அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பாடுறதுக்கு வந்து குரல் வந்து மிக முக்கியம். ஆமா, ஒவ்வொரு நாடுகள்ல வந்து குளிரா இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும். அப்ப அந்த குரல் என்ன சில வேளையில கூட அங்க குளிரா இருந்தா ஒரு வேளையில சொல்லுவாங்க குரல் என்னால எடுக்க இல்லாம இருக்கு, சில சூடா இருந்தா ஐயோ என்னால தொண்டை கட்டி போச்சு அப்படி. அப்ப அந்த டைம்ல எப்படி நீங்க அந்த டைம் வந்து மாதிரி இருக்கு? அந்த டைம் சுடு தண்ணி எல்லாம் அப்பப்போ குடிச்சுக்கிட்டு ரொம்ப குளிர்ல சுத்தாம ஷோ முடிச்சுட்டு அப்புறம் ஈவெண்ட் அந்த அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம எங்க வேணாலும் ஜாலியா பயணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு சோறு போடுற சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஒரு தொழிலுக்காக நம்ம அதுக்காக பத்திரப்படுத்தினோம். ஆஃப்டர் ஈவெண்ட் நிகழ்ச்சி முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம வெளியில் போய் ஃபன் பண்ணுறது, வெளியில் போகலாம், குளிரில் சுற்றலாம். அப்பப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம தொண்டையை தயார் பண்ணோம். அப்பப்போ சுடு தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரெடி பண்ணி பார்த்தோம். செய்யறதுக்கு நான் வரப்ப எனக்கு கொஞ்சம் ஹட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு குடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு அங்கேயே தயார் செய்யிருக்கு அப்படி என்று சொல்லி சரி அது அப்படி இருக்க. இந்த நேர்காணல நடத்துகிறோம் நாங்கள் இங்கேன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எத்தனாவது முறையாக வாரீங்க? இங்கே என்ன நோக்கத்துக்காக வந்திருந்தீங்க? ஸ்ரீலங்காவுக்கு இது 7வது முறையாக வரேன். இங்கே வந்து நம்ம நெல்லியடியில் இருக்க கண்ணகி அம்மாள் கோயில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். ரொம்ப அற்புதமாக போச்சு நிகழ்ச்சி. இந்த கோயில் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இப்போ போன ஜனவரியில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வந்திருக்க. நிறைய எனக்கு இங்கே வந்தால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப மக்கள் அன்பு அவ்வளோ கொடுப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான மக்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் ஜஃப்னா. எனக்கு சூப்பராக வரவேற்கிறாங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்த்துப்பாங்க. நம்ம பிரசன்னா அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஒருபோதும் என்னை வந்து நான் தனியாக என்னை ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டாங்க. என்னோட வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னோட அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குமே. எப்படி இருக்கீங்க, ஹாய் நல்லா இருக்கீங்க, அந்த ஒரு வார்ம்த் இருக்கும் எப்பவுமே. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நம்மள அங்கேருந்து அழைச்சி நிறைய பேர் கொண்டு வராங்க. நிறைய பேர் அருள் ஜோதின்னு ஒரு அண்ணா, அவங்கள வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரதே அவங்க தான். இது உங்கள் ஐபிசி தமிழ் மூலிமா உலக மக்கள் எல்லாருக்குமே எங்களை காட்டுறீங்க. ஸோ இதெல்லாமே வந்து கடவுளுக்கு நான் எப்பயுமே நன்றி சொல்லுவேன். எப்பயுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் நான் எப்பயுமே. ஸோ நம்மளை வந்து நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். வெளியே நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. ஸோ விஜய் டிவின்ற ஒரு தொலைக்காட்சி மூலிமா வந்து அதில் சூப்பர் சிங்கர் மூலிமா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இப்போ உலகம் முழுக்க எல்லாரையும் வந்து என்னை காட்ட நினைச்சும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் என்ன அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குட்டி வீட்டுல இருந்து நான் வெளியே வந்து என்னோட வாழ்க்கையில இருந்து சொல்லிக்க இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. எங்க போனாலும் என்ன கேட்கறாங்களோ இல்லை எங்க அப்பாவை கேட்பாங்க. கெஜா அங்கிள்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா டிவியில பயங்கர ஃபன் பண்ணியிருப்பாரு. கெஜா அங்கிள் பத்தி நிறைய கேட்பாங்க. அப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பார். முன்னாடி அப்பா எல்லார் வீட்லயும் அவங்க பையன் என்ன நம்ம பண்ண போறான், ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறான்னு ஒரு கேள்வி இருக்கும். சரி தம்பி இப்போ வந்து நிறைய ஊருக்கு பயணிக்கிறான், நல்லா கடவுள் புண்ணியத்துல. எப்பயுமே நான் கடவுள்னு சொன்னேன்னா அவர் இருக்கிறனால தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஸோ நான் எப்பயுமே நான் கடவுள் ரொம்ப நம்புவேன். கடவுள் புண்ணியத்துல நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன், அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ அதனால அவர் ஹாப்பியா இருக்காரு, நானும் ஹாப்பியா இருக்கேன். சந்தோஷம்.
நிறைய பேர் இருக்க மாட்டேங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த பார்த்துக்கிற இந்த வரிசையில் நீங்களும் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்படி இருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க நான் ரெக்கார்டிங் நிறைய செய்திருக்கிறேன் செய்த நான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ரெக்கார்டிங் சொன்னீங்க, நீங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ண பாடல்கள் நிறைய வழியே வந்திருக்கு. அந்த பாடலில் ஏதாவது ஒன்று பாடி காட்டி கலந்து நாங்கள் பேசுவோம் அப்படியே. ஓகே, கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு என்னுடைய பிளேபேக் 2023 வந்து ஓ மை கோஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு பண்ண மக்கா அக்கா அப்படின்ற ஒரு பாட்டு யூடியூப்ல இருக்கும், போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த பாட்டு ஜாவத் ரியாஸ் அவருடைய மியூசிக், அந்த பாட்டு இது. மக்கா எங்கூரு மக்கா கதை கேளு சொக்கா ஒரு ராணி கிக்கா. ஓஹோ மக்கா எங்கூரு மக்கா கதை கேளு சொக்கா ஒரு ராணி கிக்கா. ஓஹோ ராணியோட கோட்டைக்குள்ள போக யாரும் முடியாதே, மீறி ஒரு நாள் வீர ஒரு நாள் ஏறி போனா கத்தி சண்டைக்கு. இல்ல நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கும். இன்னும் நீங்க போய் கேட்கணும்னா கண்டிப்பா யூடியூப்ல போய் பாருங்க மக்கா மக்கா அப்படின்ட்டு. நீங்களும் பாப்பீங்க, நீங்க நிறைய பாக்குற எல்லாரும் நாங்களும் போய் பாப்பாங்க, நாங்களும் பாப்போம். கண்டிப்பா தொடர்ந்து பாடல்கள் நிறைய பாட போறோம். அப்படி இருக்கிற பொழுது கேட்போம் இசைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவம். இப்ப பாடல்களை நீங்க ஒரு வயது பருவத்துல பாடி இருந்தாலும் இந்த மேடைக்கு வந்து சீசன் 9ல நீங்க பங்கு பெற்றி அதுல இருந்து போகின்ற பொழுது இப்ப நிறைய ஜாம்பவான்களை பாடல் துறையில கண்டிருப்பீங்க, அவர்கள்ட்ட இருந்து நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. அப்ப உங்களுடைய அனுபவம் இப்ப எப்படி இருக்குது? அனுபவங்கள் வந்து நிறையவே வந்திருக்கு. ஏன்னா வந்து ஐ வில் பி ஓப்பன் டு லேர்னிங் தான் நான் சொல்லுவேன். கட்டுறது கைமண் அளவு தான். ஸோ ஒரு சின்ன மேடைகளாக இருந்தாலும் ஒரு சின்ன சிங்கராக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து என்ன விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. சரி, இப்படி இருக்கட்டும். ஒவ்வொரு பாடகர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சில பேர் அதை சொல்ல விரும்ப மாட்டார்கள். இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்போம், பிரசன்ட் ஆண்டு சொன்னா எந்த பாடல் பாடுறதுக்கு அவன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க? ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல் பண்ணி நல்லா பாடுறேன், அந்த பாட்டை உணர்ந்து பாடுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டை சொல்லுவாங்க. எல்லா பாட்டும் நான் உணர்ந்து தான் பாடுறேன். ஸோ இந்த பாட்டும் அதே மாதிரி பாடுறேன். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர் கண் எந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, காலத்து கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவாணி ஆணையிடு தாயே எந்த மகளாய் மாற ஆராரிராரோ, நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் 4ம் சொன்னதே அதை நான் அறிவேனே, அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. உணர்வு பூர்வமா ஒரு பாட்டை பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லித்தான் கேட்டிருந்தேன். உண்மையிலேயே அந்த ஒரு உணர்வு இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த உணர்வுக்குள்ள கொண்டு போறன்றது அந்த இசைத்துறையால மட்டும்தான் முடியும். அந்த துறைக்கு கொண்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதாக இருக்குது. சரி, அப்படி இருக்க பேசிக்கிட்ட பொழுது நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு பயணிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாடுகளுக்கு எந்த நாடுகளுக்கு போறேன்? அடுத்து வந்து சிட்னி போறேன், ஆஸ்திரேலியா போறேன். நான் அங்கேயும் நம்ம இலங்கை சொந்தம் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து இணைவன். ஸோ அதனால் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு எனக்கு பயணிக்கிறது. ஆமாம், அவங்க தான் நம்மளுக்கு ஈவெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எப்பயுமே நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அவங்களுக்கு. இப்போ 7 முறை ஸ்ரீலங்காவுக்கு பயணம் செய்திருக்கேன். ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒரு சம்பவம் உங்களால் மறக்க முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தை சொல்லுங்க? மறக்க முடியாத சம்பவம் எப்படி? மறக்க முடியாத சம்பவம் வந்து போன விழாவில் நடந்தது. என்னென்னா, இந்த ஹோட்டல்லேருந்து விழா நடக்கிற இடத்துக்கு கிளம்புறப்போ நல்லா மழை பெஞ்சிடுச்சு. அந்த ஆர்கனைசர் எல்லாமே ஒரு மாதிரி லைட்டாக பயந்துட்டாங்க. என்னடா அது, நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம், மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
கரெக்டாக அந்த வென்யூ போகிறப்போ தூறல் போட்டுச்சு நின்றுச்சு. ஸோ விழா நல்லபடியாக நடந்தது. ஸோ அந்த விழாக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த மழை எனக்கு எல்லாருக்கும் பயம். கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக பாடிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு காரை விட்டு இறங்கிட்டு போகிறேன், மழை நின்றுச்சு. ஸோ ஆஃப்டர் நான் விழாலாம் முடிச்சுட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்தோடனே மழை. ஸோ கடவுளோட அனுகிரகமும் கிருபை எல்லாமே இந்த மண்ணுக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம மனசார வேணும் நடக்குது. ஸோ அதனால் அது அப்படி கூஸ் பம்ப்ஸ் வருது இப்போ கூட எனக்கு சொல்கிறப்போ. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்தது. நல்ல விஷயமா இருக்குது சார். அப்படி இன்னொரு விஷயம் இதே போல தான் இப்போ பாட்டு என்ற இசைத்துறைகளை வந்து மேடையில ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு, மறக்க முடியாம இருக்கும். பாடுகின்ற தருணத்துல இருக்கலாம், இல்லாட்டி என்ன ஒருவரோட பாடிக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் இவ்வளவு கால பயணத்துல. அது ஏதாவது ஒன்று இருந்தா எங்களோட பகிர்ந்து பண்ணுங்க. சுவாரஸ்யமான சம்பவமா? சுவாரஸ்யமா சரி, இல்லாட்டி இந்த விஷயத்தை என்னால அந்த மேடையில நடந்தது மறக்க முடியாம இருக்குது. எப்பயுமே என்னதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் பயங்கர மேடையில் எல்லா கலாட்டாவும் பயங்கரமாக பண்ணுவேன். கோ சிங்கர் பாடுறாங்கன்னா அவங்கள வந்து பாடுற போது காமெடி பண்ணிட்டு டக்குன்னு மைக் எடுக்குது. ஸோ அவங்க பாடுறப்ப டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர கலாட்டா நான் தான் பண்ணுவேன் ஸ்டேஜில் எல்லாத்தையும். சொல்லுவாங்க. லாஸ்ட் அந்த ரஞ்சிதமே பாட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே விஜய் சார் வாய்ஸ்ல அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அதை டிஜே மிக்ஸ் மாதிரி பாடிட்டே இருப்பேன். ஸோ நான் அதெல்லாம் வந்து பாடிட்டே இருக்க டக்கு சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கலாட்டா நிறைய நான் தான் பண்ணுவேன். சுவாரஸ்யமா நான் தான் நிறைய பண்ணுவேன். நான் தான் தொடர்ச்சியா இசைத்துறை என்று சொல்லி வருகிற பொழுது நிறைய சவால்கள் சொன்னா பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ரெக்கார்டிங் டைம்ல எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த பாட்டை வந்து பாடுறதுக்கு? சும்மா நார்மலா நீங்க நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க, எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆனா ரெக்கார்டிங் ரெடி டேக் அப்படின்னு சொல்லிக்க அந்த மூமெண்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பா அந்த ரெக்கார்டிங் விட அந்த ரெக்கார்டிங் கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷன் டைம் நம்மளுக்கு. அதனால தான் ஓவர் த இயர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்பறம் அந்த ரெக்கார்டிங்லாம் நமக்கு ஈஸியாகிடும். ஸ்டார்டிங்கில் ரைட்டாக அந்த பயம் இருக்கும், ஆஹா கரெக்டாக பாடிடணும், இந்த கம்போசர் என்ன சொல்லணும் அது கரெக்டாக பாடிடணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ ப்ராக்டிஸ் தான் எப்பயுமே. அதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி நல்லா பண்ணிட்டோம்னா அந்த ரெக்கார்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இப்போதான் அந்த பயிற்சி நல்லா ஓவர் தி இயர்ஸ் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. சினிமா துறையில் பாடணும், ஒரு சில பாடல்கள் பாடி இருந்தாலும் இன்னும் நிறைய பாடல்களை நீங்க பாடணும்ன்றது உங்களோட ரசிகர்களுக்கு நிறைய ஆசையாக இருக்கும். உறவுகளுக்கு இப்ப எனக்கு கூட பிரசன்னோட இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். பிரசன்னா வந்து கொஞ்சம் சினிமா துறையில நிறைய பாட்டு பாடணும் அப்படின்றது ஆசையாக கூட இருக்குங்க. அப்படி இருக்கீங்க உங்களுடைய அந்த இசை பயணத்துக்கு வர இசைத்துறையில சினிமாவுக்குள்ள இன்னும் நிறைய பாடலை பாடணும்ன்றதுல அந்த ஆர்வம், அந்த பயணம், அந்த வழி எப்படி இருக்குது? அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே டேலண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஸோ கம்போசர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு தர முடியாது. நம்ம வந்து வி ஹேவ் டு அப்ரோச் கம்போசர்ஸ். காம்படிஷன் அதுக்கேற்ற மாதிரி நிறையாவும் இருக்குது, சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஸோ அது நம்ம ஹேவ் டு கீப் ஒர்க்கிங். நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தால் தானாக கண்டிப்பாக எப்பயுமே நான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நம்ம உழைப்பு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கான ஊதியம் என்னைக்காவது மல்டிஃபோல் டைம்ஸ் நம்மளுக்கு திரும்பி வரும்ன்ட்டு நான். ஸோ அதனால் இப்போ வந்து நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். பலனை எதிர்பார்க்காம அப்படி எங்கள் அப்பா சொல்லுவார், பலனை எதிர்பார்க்காத ஆனால் உழைச்சிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக கடவுள் கொடுக்குறாரு. அறிமுறைகள், அந்த பொன்மொழிகள், புதுமொழிகள் எல்லாம் ஞாபகம் வருது எங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு அங்கே அப்பா சொல்லியிருக்காருல்ல அப்படிங்கிற நிலைப்பாடில். சரி, இப்படி இருக்கு. எவ்வளவு காலம் நீங்கள் இசைத்துறைக்குள்ள வந்து? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கேன். சின்ன சின்ன மேடை கோவில் கச்சேரிகள் எல்லாம் சின்ன வயசுல முதலாவது மேடை எது? ஒரு 10 வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கேன். நான் பாடிட்டு நம்ம ஞாபகம் இருக்கு சாமி பாட்டு அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் சினிமா பாட்டு ஸ்டேஜில் பாடினது வந்து ராஜராஜ சோழன் நான், எனையாடும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, இந்த பாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாடினேன். அது வந்து நான் 7th ஒரு 10லேருந்து 15 வயசுக்குள்ளே, கரெக்டான ஏஜ் தெரியல. அந்த டைமில் ஒரு டிவி சேனலுக்கு ஒரு காம்படிஷனுக்காக பாடினது. இப்போ
கொஞ்சம் நாங்க ஒரு பாட்டு இந்த பாட்டுல தான் நாங்க கொஞ்சம் பிரபலம் அடையினோம். ஒன்று சீசன் 9ல இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா வெளியால வந்து நீங்க பாடின பாடலையா இருக்கட்டும், எந்த பாட்டினூடாக நீங்க கொஞ்சம் பிரசன்னாட்டு சொன்னா இந்த பாட்டு சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்ற பாட்டு? சங்கமம் படத்துலேருந்து மழைத்துளி சாங் வந்து நான் வந்து என்னோடய சீசனில் பாடினேன். அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதேமாதிரி ஆராரிற ஒரு சாங் இப்போ பாடினேன் இல்லையா, அதுவுமே சீசனில் பாடினேன். அதுலேருந்து நிறைய பேருக்கு மக்கள் கனெக்ட் ஆக ஆரம்பித்தேன். நீங்கள் அந்த பாட்டு பாடினீங்க ரொம்ப பிடிச்சி. ஏன்னா அதுக்காக தான் சூப்பர் சிங்கர் போனது. எனக்கு வீடு ஜெயிக்கணும், காரு வாங்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து அந்த காம்படிஷனுக்கே போனேன். ஸோ ஊருக்கு போகிறப்போ மழைத்துளி சாங் நல்லா பாடினீங்க, அது எங்களுக்காக அப்படின்னு சொல்கிறப்போ மழைத்துளியா பண்ணலாம். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழறியாது. போர்க்களம் நீ புகும்போது உள் தைப்பதை காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. உண்மையிலேயே நல்லா பாடுறீங்க. பாடுற பொழுது இற்றை வரைக்கும் பல பேருடைய வாய்கள்ல முணுமுணுக்கிற பாட்டுன்னு சொன்னா இந்த மலைத்துளி மலைதல் மனசங்கம். எங்கதான் போனாலும் எங்களுடைய இளைஞர்கள் வைபா தான் நிப்பாரு, ஆடிக்கொண்டு தான் நிப்பாருங்களா. அந்த பாட்டு எப்பவுமே மறக்க முடியாத பாட்டு. அதை பாடுறதுன்றது எல்லாருக்கும் இசைத்துறையில இருக்கிற வந்தாலும் ஒரு சில பேர் பாடைக்கு அது அந்த உணர்வை கொண்டு வர மாட்டேன். ஆரம்பத்துல அந்த பாடகர் பாடின பாட்டு உணர்வு சொல்லி ஸோ அவ்வளவு ஒரு ஹாப்பியா அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமா நீங்க பாடிருக்கீங்க. அது உண்மையிலேயே பெருமைக்குரிய விடயமாக இருக்குதுன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு நான் நேர்காணல நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். இருக்கிற பொழுது இசைத்துறை சார்ந்து இப்ப அடுத்தது ஏதாவது ஒரு ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். பாட்டு பாடுவார்கள், பாட்டு எழுதுவார்கள், பாட்டை வந்து இசையமைப்பார்கள், செய்வார்கள். நான் கேட்க வர்றது, நீங்க இசை பாடுறதோட தானா இல்லாட்டி எழுதுறதும் எனக்கு அங்கங்க வரும் பாட்டு அப்படி என்ற அந்த திறமைகள் ஏதாவது வச்சிருக்கீங்க? உங்கள்ட்ட என்ன வேற திறமைகள் இருக்கா? அப்படி ரீசெண்டா எழுத ஆரம்பிச்சிருக்க பாட்டு எழுதி நானே கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 சாங் பாடியிருக்கேன். நீங்க பாடின பாட்டு ஏதாவது வெளிவந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுதான் சொன்னேன். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். எழுதி கம்போஸ் பண்ணி 2 பாட்டு இருக்கு. இன்னொரு வெளியே வரணும். உட்காந்து நான் அந்த பாட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். ஸோ காசு சேர்த்துட்ருக்கேன். சேர்த்து வச்சு நான் அதை ரிலீஸ் பண்ணணும். கண்டிப்பாக எழுதின வரிகளில் நானே பாடிட்டேன் பாருங்கடா அப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் எங்களுக்கான தன்னம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட பாடல்கள் நீங்கள் எழுதி நீங்கள் பாடினது இன்னும் நிறைய பாடல்கள் பாட வேண்டும் அதெல்லாம் எங்களுடைய பெரிய ஒரு ஆசையாக கூட இருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்கள் செய்து வெளியே வரணும்ன்றது உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன இந்த துறையில நீங்க பயணிச்சு கொண்டிருக்க புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய சிங்கரோட இல்லாட்டி இசையமைப்பாளர்களோட பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க விளைவு காலம் பயணிச்சதுல இந்த இசையமைப்பாளரோட நான் பாட்டு பாடுறது இல்லாட்டி நான் இந்த ரெக்கார்டிங்க்கு இவரோட போறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? ஐயோ அவர் இதை நேச்சிருவாரா அப்படின்னு சொன்னா அப்படி எந்த பயமும் இல்லை. அது எப்படா ஒர்க் பண்ணுவோம், எப்போ நிறைய விஷயம் கற்றுப்போன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்கே தவிர அந்த பயம் இல்லை. பயம் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் வந்து அது எப்பயோ உணர்ந்துட்டேன். பயம் தள்ளி வச்சுட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், நிறைய புதிய அனுபவங்கள் நம்ம வாங்கிக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஒவ்வொரு பாடகர்கள்ட்ட இருந்து நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னீங்க நான் கற்றது வந்து பெரிய அளவில் தான் கற்றுருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களாக நான் சேமித்து கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த இசையமைப்பாளர்கிட்ட நான் இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு இதை சொன்னேன். மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சார் இருக்கார். பரத்வாஜ் சார் அவர்கிட்ட இருந்து ஒரு பாட்டை எப்படி ஈஸியாக அணுகணும், அந்த பாட்டில் ஃபீல் எப்படி சொல்லணும், அந்த வார்த்தை உச்சரிப்பை எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுன்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்தே பரத்வாஜ் சாரோட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் க்ளோஸ். அவர் முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோவில் என்னோடய ஜட்ஜாக இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட நிகழ்ச்சியில் 2-3 நிகழ்ச்சியில் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அவர் எப்படி ஒரு கம்போசர் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இஸ் அ வெரி வெரி கிரேட் டீச்சர் ஃபார் மீ, மென்டர் ஃபார் மீ. சரி, கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்லி தெரியுது முகத்தில்
உண்மையிலேயா எனக்கு உண்மையான குருவையா அப்படின்றது. சரி, அப்படி இருக்கத்தோட இப்போ அதிகமாக வந்து ஸ்ரீலங்கால இருந்து தங்களுடைய இசைத்துறையில நான் ஏதாவது சாதித்திட வேணும் என்று சொல்லி அங்க தமிழ்நாட்டுக்கு பயணிக்கின்றவர்கள், இந்தியாவுக்கு செல்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கின்றவர்கள் நீங்களும் ஒரு சீசன்ல இருந்து வந்த ஒரு ஆள், அப்ப அவர்களுக்கு சொல்ல வர அறிவுரையாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா இப்படி செய்யணும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நீங்க சொல்ல வார்த்தை எது? நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சொல்கிறதுக்கு, பட் ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ண நேற்று நடந்த நிகழ்ச்சியிலும் அவ்வளோ அருமையான சிங்கர்ஸ் இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பயிற்சி அண்ட் டைம் ரெண்டுமே அதுதான் திரும்பி நான் சொல்கிறது தான். ஒரு பயிற்சி நம்ம மியூசிக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கப்போ மியூசிக் திரும்பி நம்மளுக்கு பெருசாக கொடுக்கும், மல்டிஃபோல்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அது ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ கடவுளும் அதுக்கான சரி உனக்கான ஒரு ஊதியத்தை கொடுத்துட்டே வந்துகிட்டே இருப்பார். நம்ம நிறுத்திடவே கூடாது அந்த உழைப்பை. ஸோ கண்டிப்பாக உழைச்சா எல்லாரும் அவங்க நினச்ச இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். நிறைய பேர் சூப்பராக பாடிட்டு வராங்க. பிரியங்கான்னு ஒரு சிங்கர் வந்து நான் வந்து இப்போ ஒரு வருஷம் முன்னாடி நான் அவங்கள பார்த்தேன். இங்கே யாழ் மண்ணில் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் சூப்பராக பாடுறீங்க, கண்டிப்பாக சூப்பராக வருவீங்கன்னு நான் அன்றைக்கி மேடையிலே சொல்லிட்டு போனேன். அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து பாடினாங்க. மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இந்த ஊரில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உனக்கான நாள் வரும், உனக்கான நேரமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கான நேரம் எல்லாருக்கும் வரும். உழைச்சிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உழைச்சிக்கிட்டே இருங்க. 7 முறை ஸ்ரீலங்காவுக்கு பயணம் செய்திருக்கிறீங்க. 7 முறை வெவ்வேறுபட்ட பாடகர்களோட நீங்களும் சேர்ந்து மேடையில் பாடியிருக்கிறீங்க. அப்போ ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடகர்களுடைய பாடல் அவர்கள் எப்படி இருக்குது? சூப்பராக பாடுறாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க. நல்லா அவங்களுக்கான வந்து ரெகுலராக பாடி அவங்களோட அந்த ப்ராக்டிஸ் தெரியுது. இன்னும் நல்லா பயிற்சி வேணும், அவ்வளோதான். இன்னும் எனக்கும் அவங்களோட சேர்ந்து பாடினதில் ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க. அந்த குரல் வளம்லாம் அவ்வளோ கணீர். நேற்று ஒரு தாவறாங்கன்னா பாடினார், அவ்வளோ சூப்பராக. அண்ணனுக்கு மைக்கே தேவையில்ல போல் அந்த அளவுக்கு த்ரோ பண்ணி பாடுறாரு, அவ்வளோ சூப்பராக பாடுறாரு. ஸோ அதுதான் எல்லாரும் நல்லா உழைச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு போயிடலாம். சரி, இறுதியாக நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முதல் ஒரு பாட்டோட நாம அடுத்த கேள்வியை கேட்டு அப்படியே முடிப்போம். நிறைய நேரமா பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் முன்னோடு தடைகளை மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே, மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தொழில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும், தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத நீ நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் எங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு. நன்றி. சரி, நான் இறுதியாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன்னு சொல்லி, இசைத்துறையில இளைஞர்கள் வந்து ஏராளமானவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அங்க வந்து பாடுறவர்கள் என்று இல்லாம உங்களை போல நானும் பாடி சாதிக்க வேணும், நானும் இப்படி பல இடங்களுக்கு போகணும், எந்த திறமையை வெளிக்கொண்டணும் என்று சொல்றவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லுவாங்க? இந்த காணொலியில நிறைய தடவை சொல்லிட்டேன், உழைச்சிங்கன்னா அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக வரும். ஸோ உழைச்சிக்கிட்டே இருங்க, கீப் ப்ராக்டிஸிங். இப்போ லாஸ்ட்டாக பாடின பாட்டு உங்களுக்கான நாள் கண்டிப்பாக வரும். ஸோ அதுதான் எல்லாருக்கான நாள் எல்லாருக்கும் வரும். நான் அதுக்கான ஒரு உழைப்பையும் ப்ராக்டிஸையும் போட்டுகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக நடக்கும். நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் ஒன்று அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நானுமே லேர்னிங் கர்வில் தான் இருக்கேன், நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதான் உழைப்பு இருந்தால் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் சாதிக்க முடியும்ன்றதை
பிரசன்னா நிறைய இடத்துல சுட்டி காட்டி இருக்கிறார். கடவுள்கிட்ட கிருபை, கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தோட சேர்ந்து, என் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோட சேர்ந்து என்ற உழைப்பும் இருக்குது, நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கான ஒரு இடத்தை பெறுறதுக்கு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். ஆகவே அவருக்கு இந்த நாங்கள் நேர்காணலை கேட்டோன்னே அந்த நேரத்தை தந்ததுக்கு ஃபஸ்ட்டு அவருடைய எவ்வளவோ வேலைகள் இருக்கும் அவருக்கு, அடுத்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அடுத்த வேலைகளாக இருந்தாலும் எங்களுக்கான நேரத்தை தந்ததுக்கு முதல்ல அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். அதை விட இன்னும் உங்களோட உழைப்போடு சேர்ந்து நிறைய நீங்க சாதிக்க வேண்டும், என்ன நீங்க அச்சீவ் பண்ணணும்ன்றதுல உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. சரி, இன்னும் ஒரு காணொலியினூடாக நாங்கள் சந்திக்கலாம். இவரை போன்ற இன்னும் ஒரு கலைஞனோட நாங்கள் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்ளும் நான் திரு திராசா. வணக்கம்.